அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து அக்ஷய தீதி. அப்போ இன்றைக்கி எங்களுடைய மகளுக்கு வந்து இதோட 7வது தோடு வந்து வாங்கி கொடுத்தாச்சு. அவளுக்கு வந்து காதில் வந்து தோடு போட்டு அது என்னுடைய அவள் நிற்கிறதே இல்லை. அந்த காரணத்தால் இதோட 7வது தோடு வந்து அவங்க விழுத்திட்டாங்க. அதால் திருப்பியும் அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளாக விட்டுருந்தேன் போடாமல். அப்படி இருந்தாலும் பிறகு ஆக்கள் வந்து ஒன்று சொல்லிவினேன் தானே, ஏன் போடையில அப்படின்ன மாதிரி ஒரு வேறு ஒன்று சொல்லிவினேன் தானே. அந்த காரணத்துக்காக நாங்கள் மறுபடியுமாக இன்றைக்கி வந்து அக்ஷய தீதி தானே, இப்போ தோடு வாங்குவோம் அப்படின்ற ரீதியில் இன்றைக்கி வந்து நான் நகை கடைக்கு போக போகிறேன். அதாவது உங்களையும் கொண்டு டியூஷனுக்கு விட்டு போட்டு நகை கடைக்கு போக போகிறேன். வாங்க போகலை. இப்போ மகளை கொண்டே கிளாஸுக்கு விட்டுட்டு அப்படியே கடைக்கு போக போகிறேன். பாருங்க என்ன மாதிரி மழை பெஞ்சு சேறு நிற்கிது. அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், என்னடா மழைக்கேயும் டியூஷனுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாளே அப்படின்னு மாதிரி நினைக்கலாம். அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து படிப்புன்றது வந்து இப்போத்தைய காலத்தில் ஒரு அவசியமானது. அவங்க ஒரு வாழ்க்கைக்கு போகும்போது கூட அவங்க தன்னுடைய ஒரு இதில் உழைப்பில் இருக்க வேணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு தேவையானது. வந்து ஆறு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரோட்டில் தான் நம்மளுக்கு தண்ணி நிற்கிது. இப்போ அவள் கொண்டு போயிட்டு வேலை தான் டியூஷனுக்கு போகணும். கொண்டு விட்டுட்டு தண்டை போகிறோம். அதே போல் வந்து எங்களோட யூடியூப் உறவான குட்டி பாலான்றவங்க வந்து மட்டக்களப்பில் ஒரு சொப் துறக்கிறதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த உடுப்பு கடை வந்து துறக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அங்கே போங்க அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களால் 7 மண்டா போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து மட்டக்களப்பில் ஒரு உடுப்பு கடை ஒன்று துறக்க போகுது. போய் பார்க்க 7 மண்டா போயிட்டு பாருங்க தாச்சா அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு தான் இருந்தாங்க. அதாவது உங்களுடைய ஒரு வேண்டுகோளை வந்து நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு தான் இருந்தோம். அதாவது இதில் போடுற கமெண்ட்ஸுக்கு நாங்களும் ஒரு இதாக இருக்க வேணுமே. நான் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோக்கள்லாம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் செய்ய வேணும் அப்படின்ற ஒரு ரீதியில் போடுறதுக்கு தான் இருந்தோம். நாங்கள் அதுக்கிடையில் வந்து மழை வந்த காரணத்தால் அது எல்லாமே இதாண்டிட்டு, அதாவது சின்னாக்களை கொண்டு நாங்கள் இங்கேருந்து பஸ் ஏறித்தான் போகணும். அந்த காரணத்தால் மழையும் வந்தபடியாக அதையும் விட்டுட்டு போக இயலாது. அதனால் போக இல்லையாக்கா, சொரியாக்கா. அதனால் முடிகிற டைமில் வந்து அவருக்கும் என்னுடைய கணவருக்கும் லீவு கிடைக்கிற டைமில் வந்து கட்டாயமாக நான் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி அந்த கடை அப்படின்றத வந்து நான் கொமெண்ட்ஸில் போடுறேன். சொரியாக்கா இதான் நாங்கள் சேர டியூஷன். இங்கே விட்டுட்டு நாங்கள் கடைக்கு போவோம். இதான் நாங்களோட டியூஷன். போங்க பாய். அம்மா போயிட்டு வரேன். அச்சாக்கு தோடு வாங்கிட்டு வரேன். அப்படியே அவள் விட்டுட்டு வந்து நான் கடைக்கு போய் கொண்டுக்கிறேன். நகை கடைக்கு நடந்து தான் போகிறேன். அவர் வந்து வேலைக்கு போனபடியா, அதாவது என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போனபடியா நான் இப்போ நடந்து தான் போகிறேன். நடக்கிறது நல்லது தானே. என்ன எத்தனையோ ஜிம்மில் போயிட்டு தங்களோட உடம்பை குறைக்கிறதுக்காக நடக்கினோம். எத்தனையோ இதோட எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லினோம். உண்மையிலேயே சொல்ல போனால் வீட்டில் வந்து நாங்கள் செய்கிற வேலையே போதுமானது. அதாவது முந்தைய மக்கள் வந்து எங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் செய்தால் அப்படி உடம்பை குறைச்சாங்க அப்படின்டா இல்லை. தங்களுடைய அன்றாட வேலையை வந்து செய்கிற முகமாக அவங்களோட உடம்பும் வந்து அவங்களோட உடம்பு நிலையும் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்துச்சு. அந்த நிலையில் அவங்க முந்தி வந்து ஒரு தோசை சுடுறாண்டா கூட ஒரு ஆட்டுக்கல்லில் ஆட்டி தான் தோசை சுடுவாங்க. அதே போல் ஒரு வீடு கூட்டுறண்டாலும் சரி, முத்தம் கூட்டுறண்டாலும் சரி, அவங்க தான் செஞ்சு கொள்ளுவாங்க. அதே போல் சமைக்கிறதுக்கு அதாவது கிணத்துல அள்ளித்தான் உடுப்பு துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே செஞ்சு கொள்வது அவங்க. அதால் தானே அப்படி வந்து நடந்து போயிட்டு தான் நாங்களுடைய அம்மாலாம் நடந்து போயிட்டு தான் சந்தையில் மீன் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அப்படியெல்லாம் செய்யும்போது வந்து ஒரு மேலே ஒரு எக்ஸசைஸ்ன்றது வந்து தேவையில்லை. ஏன்னா அதே மாதிரி தான் நானும் வந்து
இப்போ ஒரு எக்ஸசைஸ் அப்படின்ட்டு நான் செய்கிறேன் அப்படி நடந்து போகிறது அப்படி மாதிரி அந்த செயல்பாடுகளை வந்து செய்கிறேன். நான் எங்களோட உடம்பை வந்து நாங்கள் கவனமாக வச்சுக்கொள்ள வேணும். அதாவது வந்து இந்த 30 வயசுலேயே எத்தனையோ பேர் கொலஸ்ட்ரால் வருத்தம், அதாவது மற்றது வந்து சுகர் வருத்தம், அப்படி வந்து எத்தனையோ வருத்தங்களில் இருக்கிறாங்க. அதுகளை வந்து நாங்கள் தவித்து கொள்ள வேணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம்ல. நாங்கள் வந்து எங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நாங்களே செஞ்சு கொண்டாலே அதே ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து பாலைச்சேனை டவுன் தான். பாருங்கள், மலைக்கு வந்து மாடுண்டும் ரோட்டில் நிற்கிறார். அதாவது மழை காரணத்தால் வந்து பெருசாக ஆக்கள் வந்து ரோட்டில் இல்லை. முந்தியெல்லாம் எங்களுடைய அப்பா எல்லாம் அச்சுவேலியிலேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் எங்களுடைய அம்மாவை வந்து சைக்கிளில் தான் ஏற்றி கொண்டு போய் என்னை வந்து பிறக்கிறதுக்காக சைக்கிளில் தான் ஏற்றி கொண்டு போனார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அப்படி வந்து முந்திய நாங்கள் வந்து அப்படி ஒரு நல்ல ஒரு வேலைகளை செய்வினோம். இப்போ என்னதுக்கு எடுத்தாலும் பைக் இல்லையா அப்படின்னு நக்கல் அடிக்கிறவங்களும், உங்களோட வாகனம் இல்லையா அப்படின்னு நக்கல் அடிக்கிறவங்களும் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு சைக்கிள் இருந்தாலே அவன் ஒரு பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு காரோ இல்லாது ஒரு பைக்கோ இல்லாட்டி ஒரு தரக்குறைவாக பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாம் ஒரு காலம் மாறி இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே ஒரு இதான விஷயம். என்ன, ஒரு பணத்தை பார்த்து புழங்குறது, காசு உள்ளவங்களோட மட்டும்தான் புழங்குறது, போட்டி பொறாமை, அதெல்லாம் இப்போ எத்தனையோ இடங்களில் உண்மையிலே இருக்குது. அதெல்லாம் உண்மையிலே ஒரு தவிக்கப்பட வேண்டிய விஷயம். அதாவது ஒரு ஆளிடம் மனம் கஷ்டப்படுறதும் அந்த ஒரு காரணங்களால் தான். உங்கள்கிட்ட என்ன இப்படி வேலை செய்வீங்க, உங்கள்கிட்ட பைக் இல்லையோ, எவ்வளவு காலமாக நீங்கள் 4 வருஷம் ஆகுது வேலைக்கு சேர்ந்து, உங்கள்கிட்ட என்ன ஒரு பைக் இல்லையா, உங்கள்கிட்ட நல்ல ஒரு வீடு இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கேள்வி வந்து எங்களை ஒரு கவலைப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும், எங்களால் முடியாதா அப்படின்ற ஒரு கேட்குற மாதிரியும் இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் அளப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். பைக் இல்லையா அப்படின்னு கேட்குற ஒரு ஆட்கள்கிட்ட நாங்கள் அந்த பைக்கை நாங்கள் வேண்டிய போது ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களோட அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பதில் கொடுத்துட்டோம். அப்படி தான் எல்லா வாழ்க்கையிலையும் பேங்குக்கு வந்துட்டோம். போயிட்டு காசு எடுத்துட்டு அக்ஸியாவுக்கு போயிட்டு நகை வாங்குவோம், அதாவது தோடு வாங்குவோம். ஓகே, காசு எடுத்துட்டேன். இப்போ வந்து நகை வாங்குறதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். அதாவது வந்து நகைக்கடை வழியே வாழை இல்லை தோரணம் அப்படி மாதிரி வந்து கட்டின மாதிரி தான் எல்லா நகைக்கடை வழியும் இருக்குது. பாருங்க, அந்த தோரணம் கட்டினது, வாழையில் கட்டினது எல்லாமே வந்து நகைக்கடை தான். பாருங்க, நான் யோசிச்சு கொண்டிருக்கிறார், என்னடா எனக்கு என்ன ஒரு இதுவும் கிடைக்கலையே அப்படின்னு மாதிரி யோசிச்சு கொண்டிருக்கிறார் கூட. அப்படியே எங்களை ஒரு பேங்க் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கையை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கூட இதை தான் விரும்புவாங்க. வெளிநாட்டில் வாழ்கிற வாழ்க்கையை விட இங்கே இப்படியான ஒரு இயற்கையோடு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு வரம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வேணும். கடைக்கு வந்துட்டேன், போயிட்டு வந்துட்டேன். அவருக்கு தோடு வாங்கியாச்சு. அதோடு சேர்த்து அவங்க தோடும் தந்து, அதோட இந்த அக்ஷய தீதி தானே, அதால் வந்து தங்களுடைய இதை கிஃப்ட் மாதிரி அப்படி வந்து வந்திருக்கணும், கிளாஸ் வந்திருக்கணும். நமக்கு வந்து இதோட 7வது தோடும் வந்து துளைச்சிட்டாங்க. இப்போ வந்து 8வது தோடு வாங்கி இருக்குது. 8வது தோடும் துளைக்கிறாங்களா இல்லையா? இப்போ என்னதான் இருந்தாலும் நாங்கள்
சின்ன பிள்ளையில அதை துளைப்பினம் தான் நாங்கள் தான் வந்து வாங்கி கொடுக்க வேணும், நாங்கள் தான் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். ஏன்னா நாங்கள் வந்து ஆனால் அவள் அந்த காது வந்து நான் அந்த சுரிய பூட்டுறதுக்கு கூட பூட்ட விட மாட்டான். அந்த காரணத்தால் தான் நான் வந்து பூட்டுறையில் கத்துவா அப்படின்ற ஒரு அழுவா அப்படின்ற காரணத்தால் வந்து நான் அப்படி இதன்றையில் அந்த ரீதியில் ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 4 மாதத்துக்கிட்ட அவங்க காதில் தோடு இல்லாமல் தான் ஸ்கூலுக்கு எல்லாம் போனவங்க. இப்போ நாளைக்கு மற்றவங்க வந்து எங்களை கதைச்சாலும் பரவாயில்ல, எங்களுடைய பிள்ளைகளை வந்து கதைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரீதியில் வந்து அவாக்கு வேண்டிய போயிட்டு இன்றைக்கு அக்ஷய தீதி தானே, அப்போ தோட வேண்டிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு இன்றைக்கி தோடு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் அந்த தோடு வாங்கிட்டு வந்துட்டேன். அக்ஷயா நீ வாங்க தோடு கொடு. அது வந்து அந்த நகைக்கடைக்கார அண்ணா சொல்லியிருந்தார் என்னென்றால், நகைக்கடைக்கார அண்ணா சொல்லியிருந்தார் என்னென்றால் வையும் இருக்க போனவர் அந்த நகைக்கடைக்கார அண்ணா என்ன சொல்லியிருந்தாருண்டா, அந்த உள்ளியில் துவச்சிட்டு நீங்கள் அந்த இதண்டி போட்டு நீங்கள் செய்யுங்க, அது வந்து கலராமல் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த அண்ணா சொல்லியிருந்தார். உள்ளி கொண்டு வந்த நான் உள்ளியே காணல. சரி, உள்ளியில் இதண்டிட்டு தான் செய்ய போகிறேன். இது வந்து எத்தனை நாளைக்கு பாவிக்கிறான்றது தான் தெரியல, பார்ப்பேன். அதை கடிக்கக்கூடாது. ஏன் கடிக்கிறீங்க? சோடு இது துளைச்சா அடிவிலும் சரியா? இதுவும் துளைச்சா அம்மா அடிப்பேன் சரியா? அது அப்படி செஞ்சு போட்டா உங்களுக்கு நிச்சயமான வந்து சொன்னேன், செஞ்சு பார்ப்போம் சரியா? அது போக வரையில இப்போ 4 மாசமா போடாம இருந்தீங்க தானே, சுத்தம் போடக்கூடாது. சரி வெளில 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 சரி 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 கூடாது. சரி தோடு போட்டாச்சு. பாப்போம். சரி ஓகே, இதோட வீடியோ முடிச்சு கொள்ளலாம். அங்கே வந்து நகைக்கடையில் வந்து நான் வீடியோ எடுக்கல, காரணம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதோட வந்து நகைக்கடையில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, அந்த காரணத்தால் நான் எடுக்கல. எனக்கு வந்து எனக்கு செய்கிறத விட பிள்ளைகளுக்கு செய்யும்போது அது எந்த தாய்க்கும் அதுதான் ஒரு ஆசையாக இருக்கும். எங்களுக்கு செய்கிறத விட பிள்ளைகளுக்கு செய்கிறது ஒரு சந்தோஷத்தை அளிக்கும். அந்த விதத்தில் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாங்கினதில் ஒரு சந்தோஷத்தை அளித்தது. இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.